ஸ்கோர் கார்டில் நியூ ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணும்போது பேமெண்ட் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் யூடிஆர் நம்பர் வச்சு தான் கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து பேமெண்ட் கேட்வே கொண்டு வந்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ண உடனே அமௌண்ட் அனுப்பி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்பான்சர் நேம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் நேம் இருக்கும். ஸோ ஸ்பான்சர் நேம் வந்து அதில் என்ன இருக்குதோ அது வந்து அப்படியே விட்டுருங்க. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்தா நேம்ன்ற இடத்துல வந்து கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி கோடுன்ற இடத்துல இந்தியான்றதை செலக்ட் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர்ன்ற இடத்துல மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்குங்க. வாட்ஸ்அப் நம்பர்ன்ற இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்குங்க. 2 நம்பரும் ஒரே நம்பராக இருந்தால் ஒன்றே கூட கொடுத்துக்குங்க. இமெயில் ஐடி அடுத்தது இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல். ஏன்னா தப்பாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஓடிபியும் வராது, எந்த டீட்டெயிலும் உங்களால் கரெக்டாக ஃபில் பண்ண முடியாது. அதனால் இமெயில் ஐடி கரெக்டாக பார்த்து கொடுத்துக்குங்க. முக்கியமானது பாஸ்வேர்டு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த ஐ சிம்பிள் இருக்கும் பாருங்கள். இந்த ஐ சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஒரு சிலர் பாஸ்வேர்டை வந்து கொடுக்கும்போது மிஸ்டேக் எதாவது டைப் பண்ணி கொடுத்துட்டு ஐடி கிரியேட் பண்ணிட்ட பிறகு பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் சொல்லாமல் பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோமான்னு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ எல்லா டீட்டெயிலும் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்ததான் இந்த ரெஜிஸ்டர்னு கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரெஜிஸ்டர்ன்றது அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அடுத்த பக்கம் பாருங்கள், பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இதில் வந்து இந்த பே விஏ யூபிஐ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இங்கே டைம் ஓடி இருக்கும், அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் என்னென்ன பணம் அனுப்புறதுக்கான ஆப் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே காட்டும். ஸோ இப்போ நான் கூகுள் பேவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய அமௌண்ட் அனுப்பக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரியாது, ஸ்க்ரீன் ரெக்கார்டு அது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அமௌண்ட்டு காமிச்சிடும். நேராக உங்களுடைய யூபிஐ பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அமௌண்ட்டு கம்பெனிக்கு சென்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ சென்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் அதே பேஜுக்கே வந்துருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணுறது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான வேலை தான். உங்களோட ஐடி உடனே ஆக்டிவேஷன் ஆயிரும். நீங்கள் இப்போ லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் அனுப்பிட்டு அந்த பேஜுக்கு வந்த பிறகு நீங்கள் ரீஃப்ரெஷ் எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பேக் எதுவும் வரக்கூடாது. அப்படியே விட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா கம்பெனிக்கு அமௌண்ட் சென்ட் ஆகிரும். பட் ஆனால் உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆகாது. சரிங்களா? உங்களுக்கு திரும்பியும் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி புதுசாக அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? திரும்ப அந்த போன அமௌண்ட்டை வந்து கம்பெனிலேருந்து நீங்கள் ரிட்டர்ன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து கரெக்டாக லாகின் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஐடி உடனே நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இங்கே ஆக்டிவேட் ஆன டேட்டுன்னு சொல்லி போட்டுக்கிது பாருங்கள். சரிங்களா? இவ்வளோ தான் நியூ ஐடி கிரியேட் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு டைம் 2 டைம் நல்லா பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.